ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நானுங்க பிரதீஷ். வெல்கம் டு UDSP கேமிங். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டி சாப்டர் 2. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கரெக்ட் டைமுக்கு வந்துடும். ஓகே, மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாகணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி விட்டு இந்த சேனலில் பாடுறா நல்லா இருக்குடா அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்களே பெல் ஐக்கானும் ஆலில் போட சொல்லுவாங்க. அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னா அதில் வந்து பெல் ஐக்கானை ஆலில் போடாமல் போட்டிங்கன்னா அதில் வந்து அவங்கள வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. எனக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து கூட இப்போது 8 இருக்குன்னா 9 வராது. அப்படி தான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ப்ளே கொடுத்துடலாம். மியூசிக் வந்து வேண்டாம், இன்னைக்கு நம்ம சவுண்ட் வச்சுக்கலாம். மியூசிக் வந்து எனக்கு பயம். ஓகே, இப்போ நார்மல்லேருந்து ஈஸிக்கு மாற்றிடலாம். போத்து கரெக்டு மீடியமு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் போகலாம். இந்த உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், அன்றைக்கி வந்து நான் கிராணி கேம் வந்து விளையாண்டுருக்கலாம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்கீல. நம்ம ஒரு ப்ரோ பிளேயரு, அதனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் வைக்கலாம்ட்டு வச்சு விளையாண்டேன். போட்டு பொலன்னு போட்டு எடுத்துட்டாங்க. அதனாலேயே இன்றைக்கி அவங்க பேய் இல்லை, நான் தான் பேய். ரிவென்ஸ் டைம். என்னது ப்ரோ, யாரெல்லாம் ப்ரோ கபடி பார்ப்பீங்களா மறக்காமல். அத்தாடி டே 1 இன்னைக்கு பார்த்துருவோம்டா. யார் நீயா நானான்ட்டு. வாடி கிளவி வா, வாடா முட்டை வா. இன்னைக்கு பார்த்துருவோம் யார் நீயா நானான்ட்டு. வா இன்னைக்கு உனக்கு இருக்கு. வா என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நடக்கிற விதமே தனி விதம் பாருங்க. ஐயோ, முதல்ல ஆரம்பிக்கலே லேக் ஆகுது. ஓகே, முதல்ல ஒரு ட்ரிக்கை சொல்லி தரேன். இது நமக்கிட்டு ஐயோ இதுக்கு தான் லேக் ஆகுது. எனக்கு இருத்தம் சபா. ஓகே, அங்கே கீழே பொங்கல் போடுறாங்க. டக்குன்னு போங்க 2 பிளேட் தான் இருக்குது. போங்க ஒசி சொருகி. இந்த ஒசி சொருனோடனே போயிட்டான்னு பார்த்தீங்களா. ஓகே, கிளவிக்கு வந்து பிளேட்டு கிடையாது. மொட்டை போய் 2 பிளேட்டை தூக்கிட்டு வந்துடுவோம். அதனால் டக்குன்னு போங்க. கிளவி டக்குன்னு போங்க. வேண்டாமா, டக்குன்னு போயிட்டு வாங்க. ஐயோ, கிளவி வேற போக மாட்டேங்காலே. இந்த கிளவி எங்கிட்ட போனால் நம்ம போக முடியும். அந்த போயிட்டா. ஓகே, நம்ம போகலாம். டக்குன்னு ஓடுற தம்பி. நம்ம முதல்ல கன் எடுக்கணும். கிளம்பி பாத்திரம் நினைக்க நம்ம ஓடி போயிடலாம். ஓகேவா, டக்குன்னு வாங்க. ஓகேவா, கன்று இங்கே இல்லை. கன்று மேலே போய் தாண்டணும். கன்று எங்கே இல்லை இருக்குன்னு சொல்கிறேன். அந்த அவன் இருக்கா கிச்சனில் அவனில் இருக்கும். சில நேரம் இதில் இருக்கலாம். இதில் இல்லாட்டி அந்த அங்கே உள்ளே இருக்கும். இந்த கபோர்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சொன்னா இங்கே ஸ்டன் கன் இருக்குது. போடு தகிட. இன்னைக்கு ஸ்டன் கன்னை வச்சு போட்டு தள்ளுறோம். இந்த மொட்டை தலை இருக்க பார்த்திங்களா, அவனுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல போட்டு வைக்க போகிற ஷாக்கு. ஓகேவா, முதல்ல கிளவியை வர சொல்லலாமா கிளவனை வர சொல்லலாமா. அவனுக்கு காது கேட்காது, அதனால் கிளவியை வர சொல்லலாம். வேற லேக் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஒழுந்துன்னு தான் அடிக்கணும். ஏன்னா சும்மா லேக் ஆகிட்டு இருக்கீங்கள. கிளவி வரையில் ஷூட் பண்ண முடியாட்டி சோழி முடிஞ்சிடும். அதனால தான். ஓகே, கிளவி டக்குன்னு வரையா. வர போட்டோம். அவளுக்கு தெரியாமல் நம்ம அடிக்கணும். ஓகேவா, இப்போ அப்போ நிற்கல போக மாட்டேங்கலே. போடு சாவடி கிளவி போ. உடனே கிழவனுக்கு ஹார்ட் பீட்டு கூடிரும். ஐயோ, என் செல்லத்தை போட்டு தாக்கிட்டாங்களே, யாராச்சும் வாங்க வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு. காப்பாற்றுங்க சொல்ல மாட்டான். அவனுக்கு நெஞ்சு துடிச்சிரும். இப்போ இவளுக்கு பெரிய ஹீரோ நினப்பு. வாடா கிழவா, எப்படியெல்லாம் அடிச்சிருப்ப கிளவி. வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. வா கிழவா வந்து பாரு. இப்போ வந்து பாரு, உனக்கு இருக்கு. இல்லை நம்ம பார்த்துட்டு பயந்துட்டு நல்லது ஒழுந்துட்டானா இன்னைக்கு. வா உனக்கு போடு. ஹார்ட்லேயே வாங்கினியா. ஹார்ட்டாக துடிக்குது உனக்கு. இனிமேல் உனக்கு ஹார்ட்டு துடிக்கக்கூடாது, ஒரு மண்ணாங்கட்டியும் துடிக்கக்கூடாது. ஓகேவா, இனிமேல் என்கிட்டலாம் வச்சுட்டு இருந்தேன் சோழி முடிச்சு விட்றேன். மறுவையா சாலாத இனிமேல் என்கிட்டலாம் வச்சுட்டு இருந்தானா. ஓகே, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்கிட்டலாம் வச்சுக்கிடவே கூடாது. அவன் நினைப்பான் உனக்கு இருடி, உனக்கு ஹார்ட் மோட்டில் இருக்குடி அப்படின்ட்டு நினைப்பான். ரொம்ப லேக் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து Redmi 9. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால வருதா என்னன்னு கூட தெரில எனக்கு. ஓகே, நம்ம கன் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஷூட் பண்ணணும். அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, அடுத்த வாட்டி டோர் ஹேண்டில் பேட்லாக் கிடச்சிச்சு. டோர் ஹேண்டில் அடிச்சு சூப்பர். 2 பொருள் அடிச்சு மேலே ஹேண்ட்வீல் கிடச்சா நல்லாயிருக்கும். ஹேண்ட்வீல் போகிறோம் எதனாலும் கிடச்சா நல்லதுதான். ஓகேவா, போடு 3 பொருள் அடிச்சு. இன்னும் க்ரோபரு
வேறு என்ன தேவைப்படும்? வேறு வேறு என்ன தேவைப்படும்? அவ்வளோதான் நினைக்கிறேன். கட்டிங் பிளேயர் தேவைப்படும். இன்னும் வந்து 2 பொருள் தான். அதுக்கடுத்து நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். இதில் என்னது இருக்குது? போட்கியா? ஒன்றுமே இல்லை. போடு வெப்பனிக்கு செத்தானுங்க. இன்னைக்கு மருகையா சாலா தான் ரெடியாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு பச்சை குத்தின உன்னோட பேரை அப்படின்ட்டு சும்மா பாடுறேன். ஓகேவா? நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி அதுக்கு வேண்டே நல்லா இருந்து பாட்டே வேண்டே பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளவி வந்துடக்கூடாது. கிளவா இன்னைக்கு பாருடி அடிக்கிற அடியெல்லாம் மரணம் மாசு மரணம். இன்னைக்கு பொழந்து உன்னையே போடணும். மாசு மரணம் டஃப்பு தரணும். இன்னைக்கு உன்னை பொழந்து தானே போடணும். மாசு மரணம் டஃப்பு தரணும். இன்னைக்கு உன்னை பொழந்து தானே போடணும். மாசு மரணம். கிளவி போடு. எப்படி? ஐயோ 2 புல்லட் போயிடுச்சு. போய் புல்லட் எடுத்துகிட்டு வரேன்யா. கிளவி டக்குன்னு வந்தோடனே எமோஷ்னல் ஆகிட்டு. அது வந்து அந்த எமோஷ்னலில் டக்குன்னு டக்குன்னு வந்தோடனே பயந்துட்டு. அதனால தான். ஓகேவா கைஸ்? கிளவா கிளவா வாரியாடா. கிளவா ஹார்ட் துடிச்சிருக்குமே. இரு இது தொட்டால் தான் அவனுக்கு சவுண்டு கேட்டு வரும். அப்போ எவ்வளோ செவுட்டு பைய வரமாட்டான். ஓகேவா? வாரையா கிளவா வா வந்துரு. செம்ம கோபப்படுத்திட்டு இருக்காது. கிளை வேற போகிறா. அவள் கிளை வேற பாவம் டக்குன்னு வர போறியா? இல்லாட்டி உன்னை பார்த்துக்க. அவன் வேற மறந்துட்டா. இப்போ பாரு வருவான் பாரு. இந்த வந்துட்டான்ல இருற. உனக்கு நீ உச்சாவே போகக்கூடாது. வரும் உனக்கு எப்படி அடி விழுதுன்னு மட்டும் பாரு. வாடா போடி மணியின் ஒளியே சாவுடா செத்த பேரை. எப்படி இருக்கும் உனக்கு? போய் சாவு. எப்படி இருக்கும் உனக்கு? க்ரோபார் கிடச்சிருச்சா? இங்கே க்ரோபார் இல்லை கட்டிங் பிளேயரு. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. கட்டிங் பிளேயர் இருக்குமா? க்ரோபார் போடு. சூப்பர். இதில் இப்போ மட்டும் இதில் வந்து கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா மாசு மரணம் தான். நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் முடிச்சிடலாம். ஏன்னா க்ரோபார் கிடச்சிருச்சு. கன்னும் இல்லை டோரனில் கிடச்சி பேட்லாக் கிடச்சிருச்சு. இப்போ வந்து மேலே இருக்க பாக்ஸில் திறக்கணுமா? இப்போ வந்து அதில் வந்து அது பேர் என்ன பேர்? கட்டிங் பிளேயர் இருந்துச்சோ மரணம் மாசு மரணம் 15 நிமிஷத்துல தான் எஸ்கேப்பு போயிடணும். போடு மாசு மரணம் போட்டு தரணும். இன்னைக்கு உடந்து போட போகிறேன் பாருங்க 2 பேரை. ஆமாம் எங்கே இருக்குது? மேலே போய் உடச்சோன்னா ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா பொருளும் கிடச்சிருச்சா என்ன? கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கிடச்சிருச்சு. எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இனி ஒரே ஒரு அட்டி கிராணி இன்னும் ஒரு ஸ்டக் ஆயிரும். இப்படி தான் எனக்கு எரிச்சலாக வரும். ஓகே டக்குன்னு போய் உடச்சி விடுவோம். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது இன்னுமே. அது பேர் என்ன பேர்? அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே. டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இந்த டோர் ஹேண்டில் எடுத்து முதல்ல போடணும். போ வெளியே ஓடுறா வெளியே. ஓகே இதை எடுத்து இப்போ கிளவி வருவா. மேலே வாயிலே ஒன்று போட்டு விடுவோம். ஓகேவா? கிளவி வாங்க. கிளவி இன்னும் போங்க. கிளவி வாங்க கொஞ்சம் போங்க. கொஞ்சம் வாங்க. கிளவி வர போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு வாயிலே விழுங்க. போகவே நம்மளுக்கு வர பயமாக இருக்குதே. போகல சடக்குன்னு வந்துட்டானா கிளவி என்ன பண்ணுறது? இருங்க அந்த போட் ஷேரிங் வீல் எடுத்து போடுவோம். ஓகேவா? இனி வந்து எது தேவை? டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. பேட்லாக் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம அவ்வளோதான் எஸ்கேப்பு போடு. நம்ம எஸ்கேப்பு தான் ப்ரோய். இன்னும் ஒரு அட்டிக்கு கிராணி கலவை போட்டு தள்ளிட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். எடுத்து அந்த பாத்ரூம் அதில் ஷவர் இருக்குல்ல அதில் போட்டு நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட பிளானுங்க எம்பரு. கிளவி கிளவி வாடி. இப்போ தான் அந்த நைட்டியை பார்த்தேன். வரமாட்டேங்க அந்த வேணுன்னே வரமாட்டேங்க அந்த கிளவி கழுதை. வரப்போறே அப்போ உனக்கு விழும்பாரு அடி. இல்லாட்டி வந்துரு. எனக்கு செம்ம கோவம் ஆயிரும். வந்துரு ஒழுங்கா வந்துரு. எனக்கு செம்ம கோவம் ஆயிரும். வா அந்த வரட்டும். பொக்காயில போடணும். கிளவி ஹவாரியோ மெண்டல் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? சாவடி செத்த முதேவி. எப்படி இருக்கும் எனக்கு? எனக்கு எப்படி இருக்கும்? போ ரத்தப்பல் இதெல்லாம் பார்த்தா சோறு இறங்குமாடா.
சோறு முதல்ல இறங்குமாடான்னு கேட்குறேன். சோறு இறங்குமா முதல்ல? கிழவனை கிழவன் வரானு போ. ஐயோ எனக்கு ஹார்ட்டு துடிக்குது, எனக்கு ரேடியோரு போட்டு துள்ளிட்டோங்க அப்படின்ட்டு வருவான். இப்போ அவனை கூப்பிடுத பாருங்க. ஆஹா கிராணி, சி கிராண்ட்பா, ஐ சி யூ இப்படிதான் சொல்லுவா. ஐ சி யூ அவன் சொல்லுவா. இப்போ அவளே ஐசியூக்கு அனுப்பியாச்சு. இந்த வாடா வாடா, வா வா வா, இந்த இப்படி தான் லேக் ஆகும் கைஸ். வா போடு. இன்னும் என்னோட பிளான் என்ன தெரியுமா? நான் இப்போ தான் எஸ்கேப் ஆக போகிறேன். எப்படின்னு தெரியுமா? அப்போ வா, நான் கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆக போகிறேன் பாரு. இப்போ பாரு என்ன ஆக போகுது மட்டும் பாரு. இப்போ கன் எடுத்து இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போய் பேட்லாக்கி, நெக்ஸ்ட் டோர் ஹேண்டில் எடுத்து அதில் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து டக்குன்னு போட்டு நம்ம முடிக்கிறோம், நம்ம கேமை முடிக்கிறோம். ஓகேவா? டோர் ஹேண்டில் எங்கே போட்டேன்? இந்த இதில் இருந்துச்சு, எடுத்து இதில் போட்டுடலாம். இன்னும் ஒரே ஒரு வேலை என்னென்னா, அந்த ஹேண்ட் வீல் மட்டும்தான் எடுக்க நேரம் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஹேண்ட் வீலில் போய் சுற்றுறதுக்குனா நேரம் ஆகும், ஒத்த வேலை பெருசு கிடையாது. அது டக்குன்னு போட்டோமா முடிச்சோமா, எல்லாம் டக்குன்னு முடிச்சோமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுன்னு தெரில. ஓகே டக்குன்னு போகலாம். பச்சை குதின உன்னோட பேரை இப்போ தான் அந்த பாட்டை கேட்டேன், அதனால் எனக்கு அதே மைண்டில் போகுது. இப்போ காலையில் ஒரு பாட்டு கேட்டேன்னா அது அப்படியே நம்ம பாடிட்டே இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு மெமரி ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஓகேவா? ஷார்ட் கனை எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஓகேவா? கீழே அப்படியே இறங்கி போயிடலாம். சப்போஸ் கிராணி கிளை வந்தான்னா என்ன பண்ணுறது? வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ஹேண்ட் வீல் எடுக்கலையே. சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போ கிளை வரணும் எப்படி இருக்கும்? நம்ம மாதம் மரணமாக தான் இருக்கும். கிளவி வந்துருப்பாளோ? எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கும் அவளை போட்டு தள்ளிட்டு போவோம். ஓகேவா? ஏ கிளவி வாரியா வரலையா? ஐ see you. Do you want to play with me hide and seek? அப்படி தான் சொல்லுவேன். Do you want to play with me hide and seek? அப்படி தான் சொல்லுவேன். வா ஐ see you அப்படின்னு வருவா. இந்த இப்போ காலில் அடிக்கிற பாருங்க, காலில் அடித்து அவளை போடி சாவடி செத்த முதேவி. இப்போ புருஷன் வர சொல்லு, புருஷன் வர சொல்லு. நீ அந்த கால் இருந்தால் தானே பாவம் கிளவிக்கு. இப்போ இவ்வளோலாம் எதுக்கு பாரபட்சம் பார்க்கேன்? இவ்வளோலாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இவ்வளோ போட்டு சாவதான் அடிக்கணும். ஐயோ அச்சா குத்திக்கின்னு உன்னோட பேரை. ஐயோ கிளவா வந்துடு, எனக்கு செம்ம காண்டாகும். வர போறே இல்லை, அவன் கிராண்ட் வேற போக போறா. வந்துடு, எனக்கு சத்தியமாக கோவம் வரும் ஓவரா. வர போறே இல்லையா? வேண்டு டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க கைஸ். இந்தா பாரு, இங்கே பாரு வாரானு பாரு, பாருங்க வாரானு. அப்போ எதுக்கும் பயமாக தான் இருக்குது. டேய் கிளவா வாரியா வரலையா? இப்போ பாரு பார்த்து இப்போ வருவான் பாரு. இந்தா வந்துட்டான். வாங்க சார், உங்களை போட்டு தள்ளிட்டேன் சார், போங்க சார், அப்படியே வீட்டுக்கு போங்க சார். போயிட்டீங்களா சார்? இப்போ வந்து நான் எல்லாத்தையும் அந்த ஹேண்ட் வீலை மட்டும் எடுத்து போட்டால் மட்டும் போதும். இன்னும் வேற என்ன தேவை? ஹேண்ட் வீலு, க்ரோபார் எடுக்கலல்ல, இதையும் க்ரோபாரை போய் எடுத்துகிட்டு போடணும். மறந்துட்டேன், அதை டோட்டலாகவே அதை மறந்துட்டேன். ஹேண்ட் வீலு அது கிடக்கட்டும், இதை போடு. வேறு டோர் ஹேண்டில் எடுத்து அதில் வச்சிடலாம். ஓகே அதுக்கடுத்து கன்னரி. ஓகே அதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு டைம் இன்னும் ஆகலை, டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். கீழே வந்துட்டோம்னா கீழே புல்லட் இருக்கும், கீழே சப்போஸ் புல்லட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டியது வேறு வழி. டக்குன்னு இருக்குன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி. முதல்ல ஹேண்ட் வீல் எடுத்துக்கலாம். ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு வரும். வந்துட்டு அதை போட்டு நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வர வேண்டியதை வேறு வழி. ட்ராப் இதை ட்ராப் கொடுத்தாச்சா? கொடுத்த பிறகு அதை போய் எடு, க்ரோபாரை போய் எடு. ஐயோ எனக்கு பேசி வாயெல்லாம் வலிக்குதே. 10 நிமிஷம் முடிக்கணும்னு சொல்கிறேன், முடிக்க முடியாது. ஒரு 20 நிமிஷம் முடிக்க பார்க்க. ஓகேவா கைஸ்? டக்குன்னு ஓடுறா தம்பி. பச்சை குத்திக்கின உன்னோட பேரை. கிளவி வரக்கூடாது இப்போ தானேனே, கிளவி வரக்கூடாதே. இப்போ வந்தால் தான் சோழி முடிஞ்சிருமே. பார்த்து போடா முட்டா பையடா, நான் ஒரு முட்டாள் பாடுறேன் கண்டபடியா. இப்போ மட்டும் கிளவி வரணுமா? அம்மா இப்போ க்ரோபரை இங்கே எடுத்துகிட்டு நான் வரேன். கிறுக்கு போயிடலாம் நான். ஆமாம் நான் கிறுக்கு போயிடலாம்.
இப்போது இதை ஓப்பன் பண்ணியாச்சு. போய் புல்லட் இருக்கான்னு வேறு தரலையே. அது வேறு தான், அது வேறு ஒரு இது. புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி சோழி முடிஞ்சிச்சு. இருக்குதுப்பா, நல்ல வேலை இருந்துச்சு. அப்பா கடவுளே காப்பாற்றிட்டப்பா, கடவுளே கடவுளே காப்பாற்றிட்டேன். தயவு செஞ்சு தேங்க்ஸ், தயவு செஞ்சு தேங்க்ஸ். கிளவி எவனாச்சும் வாரானு பார்ப்போம். கிராணி கிராணி ஏன் கூப்பிடுதுன்னா மொட்டையும் தான் கூப்பிடுதா அப்படின்ட்டு வந்துடுவா பாரு. இந்த வந்துட்டா பாரு. சாவடி சத்தமுதேவி, மூஞ்சு மொஹரையும் பாரு, மூஞ்சு மொஹரையும். அந்த புருஷன் வர சொல்லு. புருஷன் மட்டும் இப்போ வரல சொல்லாட்டி பாரு. அந்த கிளாஸ் இந்த உருட்டி விட்டா அவன் வருவான். கழட்டுப்ப வரப்போறே. இப்போ எனக்கு செம்ம காண்டாயிரும். வந்துரு, வரப்போறே. இல்லை நான் உண்மையிலே இதை எடுத்து போட போகிறேங்க. எரிச்சப்படுத்திட்டு இருக்கேன் பாரு. என்ன ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பொறுமை இருக்க முடியும்? சும்மா வாரானா பயப்புள்ள. ஐயோ வரமாட்டேங்கானே. கிளவா வந்துரு, எனக்கு செம்ம காண்டாகுது. இந்த வந்துட்டான் பயப்புள்ள வந்துட்டான். இப்போ போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை இப்போ பார்க்குறோம். இப்போது நான் இந்த டோர் ஹேண்டில் போட்டு அதை போட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? அந்த ஹேண்ட்வில் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு போகிறோம். 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னால் அதை கன்ஃபார்மாக முடிச்சிடும். ஓகேவா கைஸ்? இன்னும் நம்ம அந்த ஹேண்ட்வில் போட்டோன்னா முடிஞ்சிச்சு. நம்ம எஸ்கேப்பு தான். முதல்ல டக்குன்னு போகணும். அதுக்கு முதல்ல டக்குன்னு போ. ஓகே பாப்படாத போ. இதான் லாஸ்ட் மினிட்டு தான். டக்குன்னு போ, டக்குன்னு. ஓகேவா? பயப்பட தேவையில்ல, டக்குன்னு போ. கிராண்ட் இன்னும் வந்திருக்க மாட்டா. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ்கேப் ஆக போகிறோம். பாய் கிளவி, பாய். நான் போயிட்டு வரேன். சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட் தி டோர் எஸ்கேப் இன் கிராண்ட் சாப்டர் 2. எப்படி மாசா இருந்துச்சா? இதான் என்னோட கேம் பிளே. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சூப்பர்ன்ட்டு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, என்னாச்சுடா 2 பேரும் என்னை விட்டீங்க. ஒரு அடி கூட உங்கள்கிட்ட வாங்காமல் நான் போனேன் பார்த்தீங்களா? என்னை எத்தனை வாட்டி அடிச்சிருப்பேங்க. கிளவா மெயின் பண்ணல அடிச்ச பற்றி எப்படி இருந்துச்சுன்னு. இது எண்டு அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு இந்த கேமில், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளூ ஹார்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி இவங்கள்ட்ட தப்பிச்சனா? ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நான் சொல்லணும், நான் வந்து இந்த கிழமை 2 பேரும் என்னை போட்டு வெளின்னு வெளுத்தாங்க. அதுக்கு ரிவென்ஸ், ஒரு செம்ம ரிவென்ஸ் தானே. அதனால நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிராணி 3 வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 50 லைக்ஸ் இல்லாட்டி 50 லைக்ஸ் இல்லாட்டி 100 லைக்ஸ் போட்டால் தான் நான் கிராணி 3 போடுவேன். இல்லாட்டி மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கண்டினியூஷன் பார்ட் 2 தான் போடுவேன். ஓகேவா? அதில் வந்து பார்ட் 2. ஓகே பாய். நான் உங்கள் பிரதீஷ். நான் உங்கள் பாய்.